ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் இபோகன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதோட ட்ரைனிங் ப்ராசஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காங்க. ஸோ டிசிஎஸ் இக்னைட்டில் செலக்ட் ஆகிட்டு இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷால், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விஷால், உங்களை பற்றி சொல்லுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷர்மிலன் என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ ஆனால் உங்களுக்குமே நான் உங்களை வந்து ஆல்ரெடி ஒரு 2 years கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களை பற்றி நிறையவே தெரியும். இன்டர்வியூஸ் எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்பில் வந்து ஃபைனல் ரவுண்ட் இக்னைட் அட்டன் பண்ணி இப்போ வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் பேர் விஷால். நான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வரேன். பட் ஆனால் 3 years வந்து சென்னையில் தான் வந்து படித்தேன். அப்புறம் வந்து சென்னையில் வந்து மேடவாக்கம் நியூ பிரின்ஸ் ஷிபானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்து ஃபைனல் இயர் வந்து ஆஃப் கேம்பஸில் டிசிஎஸ் இக்னைட் ஸ்மார்ட் அண்ட் இக்னைட் ஹைரிங்னு வந்துச்சு. ஸோ அதில் வந்து இப்போது ப்ளேஸ் ஆகிட்டு இக்னைட் ட்ரைனிங்கில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் வந்து இட்ஸ் லைக் ஆஃப் கேம்பஸில் அட்டன் பண்ணீங்களா இல்லை ஆன் கேம்பஸில் அட்டன் பண்ணீங்களா டிசிஎஸ்? ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேம்பஸில் தான் நடந்தது. ஸோ மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் மந்த்து தான் வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 2024 12th பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து நடந்துச்சு ஃபஸ்ட் ரவுண்டு. ஸோ அது மோஸ்ட்டாக ஆப்டிடியூட் தான் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட் வந்தது வந்து, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டோட அந்த ரிசல்ட் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்பு ஒரு 10க்கு மேலே தான் வந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா February 22 வந்து எங்களுக்கு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டு மெயில் வந்துச்சு. ஸோ நான் வந்து February 22 வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் வந்து மார்ச் ஒரு சென்டர் ஆஃப் த இதில் தான் வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து வந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் நடந்துச்சு, என்னென்ன ரவுண்ட்ஸ் நடந்துச்சு, ஒரு ரவுண்ட்ஸ்லேயும் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே தெரியும் ஆப்டிடியூடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வெப்சைட்ஸ் அண்ட் யூடியூப்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட்டாக வந்து படித்தேன். வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெப்பின்ஸ்டா, இந்தியா பிக்ஸ், அப்புறம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் நான் மோஸ்ட்டாக போயிட்டு பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து RS அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆப்டிடியூட் பேசிக்ஸ் நிறையா கற்றுக்க. அதே சமயம் அந்த சேம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அவங்களே ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க பின்னாடி, நம்ம அதை சால்வ் பண்ணி எப்படி கற்றுக்கலாம். ஸோ யூடியூப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நான் வந்து எப்படின்னா இப்போ ஒரு குவான்டிடேட்டிவ் எடுத்துட்டிங்களா, அதில் இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜஸ், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து பேசிக்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதே சமயம் இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நானாக சால்வ் பண்ணி, ஸோ அதை வந்து ப்ராக்டிஸில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் ரவுண்டு அட்டன் பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இக்னைட் ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்மார்ட் அண்ட் இக்னைட் அப்படின்னு டிசிஎஸ் சைட்லேருந்து சொல்லும்போது ஸ்மார்ட்னா என்னன்னு தெரில, இக்னைட்னா என்னன்னு சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரில. ஜஸ்ட்டு டிசிஎஸ் சைட்லேருந்து வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணது அப்போ. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனல் ரவுண்ட் Feb 22 வந்து போனேன். எங்கள் ஷோலிங்நல்லூர் டிசிஎஸ் பிரான்ச்சில் தான் அட்டன் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ தான் வந்து இக்னைட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்ளிகேஷன்லேயே எழுதுனாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இக்னைட் ஸ்மார்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம் வரைக்கும் அந்த அர்த்தம் வந்து தெரில. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ அந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து ஒரே ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட 3 ரவுண்டு ஒரே இதுலேயே வந்து ஒரே ஸ்ட்ரெச்லேயே பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்னிக்கல் HR, மேனேஜரல் HR, அந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியாது மெயின் HR. ஸோ 3 இதுவுமே வந்து ஒரே இதில் வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் HR வந்து நான் போனோடனே இந்த இடத்துல ரொம்ப நான் முக்கியமாக பார்த்தது வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் அப்படிங்குவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வியூவர்ஸுக்குமே சொல்ல போகிறது என்னென்னா, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நல்லா போங்க. நீங்கள் எடுத்தோடனே திக்குனீங்கன்னா மேபி அவங்க ஏதாவது யோசிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் இம்ப்ரெஷன் வர சான்சஸ் இருக்குது. ஆமாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போயிருந்தேன். ஸோ அதை வந்து நான் பக்காவாக சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து தான் மோஸ்ட்டாக வந்து கேட்டாங்க. முக்கியமாக வந்து நான் என்னோட ரெஸ்யூமில் நான் என்ன போட்டிருக்கனோ அதுலேருந்து ரொம்ப மெயினாக கேட்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஸ்யூமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா தெரியும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்,
ஸோ எஸ்கியூஎல் இதில் ரிலேட்டடாக நான் போட்டிருந்தேன் என்னோடய ரெஸ்யூமில். ஸோ நான் வந்து ரெஸ்யூம் அவங்க என்ன ரெஸ்யூமில் போட்டிருக்காங்களோ அந்த கேள்வி தான் கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜாவாவில் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து நிறைய கேள்வி கேட்டாங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுலேருந்து மோஸ்ட்டாக இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபைனல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கிராக் பண்ணிட்டாலே நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டிசிஎஸில் ஜாயின் பண்ண மாதிரி அப்படின்னு வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அப்புறம் நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரோக்ராமிங்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100 ப்ரோக்ராமிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவர்ஸ் த நம்பர், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம், பேலிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ் நமக்கு இருக்குது ஆல்ரெடி. இப்போ கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அங்கே எழுத சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிலாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து கொடுத்து ஸோ அதை சால்வ் பண்ணி அதை பென்சில் ஒர்க்கோட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு 100 கேள்விக்கு, அதை டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு 100%க்கு ஒரு 90% கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, மேனேஜரல் சைட்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே அந்த கம்பெனியோட ஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு எனக்கு எங்கள் சார் சொன்னார். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாகவே அதுக்கும் சைடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி கேள்வி கேட்டாங்கன்னா, டிசிஎஸோட சிஇஓ யார், கரண்ட்டாக டிசிஎஸில் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு ரொட்டேஷன் இருக்கும், அதுக்கு ஓகேவா, ரீலொகேஷன் ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ நான் அதுக்குமே வந்துட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணேன். ஸோ மோஸ்ட்டாக நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 100%ல் 90% பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸில் தான் வெளியே வந்தேன். ஸோ இருந்தாலும் ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு, செலக்ட் ஆக மாட்டோமா. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோட டேயில் Feb 22 அந்த டேயில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ஒரு ஸ்லாட் மூலியமாக ரவுண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு டேயில் மட்டும் ஒரு 3000 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனல் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணி அதுலேருந்து ஒரு 50,000 ஷார்ட் லிஸ்ட் ஆகி தென் அந்த 50,000லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 தான் வந்து 1000க்குள்ளே 1000ம் இல்லை, இப்போதைக்கு ஒரு 850 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இக்னைட்லேருந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ அதை 850 தான் வந்து இக்னைட் வந்திருக்காங்க. பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கேட்டகரியில் போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஓகே. இப்போ வந்து 3 ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, டெக்னிக்கல், மேனேஜர், ஹெச்ஆர், இதெல்லாம் ஒரு ரவுண்ட் முடிக்க அடுத்த ரவுண்ட் பாஸ் பண்ணாங்களா, இல்லை ஒரே இதில் வந்து 3 தடவை கண்டக்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ டெக்னிக்கல் கிளியர் பண்ணலன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து ரிசல்ட் வந்து சொன்னாங்களா? இல்லை, மோஸ்ட்டாக வந்து என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டன் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் நடக்கும். இப்போ நீங்கள் போய் உட்காருனீங்கன்னா 3 பேருமே அந்த ஹாலில் தான் இருப்பாங்க, தனித்தனியாக போகிறது அந்த மாதிரி கிடையாது. 3 பேருமே அந்த ஹாலில் தான் இருப்பாங்க. இல்லைனா ஒரு ஓப்பன் ஹாலில் வந்து அங்கங்கே ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க, ஒரு டேபிளுக்கு 3 ஹெச்ஆர்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அவங்களே வந்து உங்களை மொத்தமாக முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கல்லே ரொம்ப சொதப்புனீங்கன்னா அவங்க சீக்கிரமாக வந்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த இன்டர்வியூ. என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டாக அப்படி தான் நடந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு, ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே அது ஆஃப்லைனில் தான் நடந்துச்சு உங்களுக்கு, இன்டர்வியூஸ் பொறுத்தவரையும் ஆஃப்லைனாக நடந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டோ இல்லை வந்து இக்னைட்டோன்னு பிரிக்கல, இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க, அப்படி தானே? ஆமாங்க. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க? ஏன்னா யூஸ்வலி எம்என்சிஸ் அப்படின்றப்ப ரொம்ப டிலே பண்ணுவாங்களே. ஸோ உங்களுக்கு ஃபெப்ரவரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு March 13 அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஹெச்ஆர் எங்கள் பிளேஸ்மெண்ட் டைரக்டருக்கு வந்து ஆல்ரெடி வந்து போயிடுச்சு மெயிலு. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா March 13 எனக்கு அஃபிஷியலாக வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஸோ அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப டிலே ஆனதுனால இவங்க எடுத்தாங்களா எடுக்கலையா அது முதற்கொண்டு தெரில. பட் ஆனால் அவங்க இப்போ நீங்கள் செலக்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே அவங்க மெயில் போட்டுருவாங்க, நீங்கள் செலக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த ஃபைனல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். ஃபேஸ் பண்ண விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபைனல் ரவுண்டில் நடக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனல் ரவுண்டு அட்டன் பண்ண போகும்போது அப்போ கைட் பண்ண அவ்வளோவா ஆள் இல்லாதனால நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு வந்து 5th செமஸ்டர் மார்க் ஷீட் வரல.
4th செமஸ்டர் மார்க் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் அட்டஸ்டேஷன் சைன் வாங்காமல் நாங்கள் போயிட்டோம் உள்ள. ஸோ அவ்வளோ பேருக்குமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பேருக்குமே வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. கடைசியில் எங்களை அட்டஸ்டேஷன் இல்லாதனால வந்து ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் 5th செமஸ்டர் இல்லைன்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் பேசி இந்த மாதிரி நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லி அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் ரவுண்ட்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் தான் ஸோ நீங்கள் அவங்க என்ன ப்ரூஃப் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எடுக்காமல் போயிடணும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மார்க் ஷீட்டே இல்லாமல் வந்து அவ்வளோ பேர் மத்தியிலையும் திட்டு வாங்கிட்டு போனாங்க. திட்டு வாங்கிட்டு வெளியே போனாங்க. முக்கியமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரியர் இருந்தால் ஓகே அப்படின்றது டிசிஎஸ் தரப்புலேருந்தே சொல்லியிருக்கலாம். உங்களோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகும்போது அரியர் இருக்கிறவங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் ஒரு அரியர் இருந்ததுனால நீ அரியரே இல்லாமல் இருக்கணும். ஸோ அரியர் இருந்தால் நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அரியர் முக்கியமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக வந்து கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ இதான் நான் சொல்ல மறந்த விஷயம். ஓகே ஃபைன். ஸோ அதான் அவங்க ரூல்ஸ்லேயே அது எப்படின்னா நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் வரையும் உங்களுக்கு அரியர் இருக்கலாம். பட் அந்த ஃபைனல் ரவுண்ட் போயிட்டு இந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வரதுக்குள்ள நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க ரூலுமே. அண்ட் தென் ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், அதில் எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? ஓகே, ஆஃபர் லெட்டரில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை, என்ன ரோலு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டரில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தரப்புலேருந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டலில் தான் எங்களோட எதாக இருந்தாலுமே அப்ளிகேஷன் ட்ராக்கிங் எல்லாமே அதில் தான் நடக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுலேயுமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இருந்துச்சு. ஓகே, இப்போ வீட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ போடுறதா இருக்கட்டும், டிஜிட்டல் சைனாக இருக்கட்டும், இப்போ ஒரிஜினல் மார்க் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் இருக்கிறதுலே. டிசிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அதாவது ஜாயினிங் லெட்டர் வந்துடும் ஆனால் உங்களுக்கு, பட் அந்த ஜாயினிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும். ஸோ அது ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டாக அங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 12 வந்து ஜாயினிங் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஜென்ரேட் ஆச்சு. பட் ஆனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து அட்லீஸ்ட் வெப் காப்பியாவது ஷியூராக கேட்டாங்க. அதனால் என்னால் இப்போ ஜாயின் பண்ண முடியல. அதனால் ரீஷெடியூலுக்கு வந்து நான் மெயில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா September 2க்கு வந்து ரீஷெடியூல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் கேப்லேயே வந்து எனக்கு 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டும் வந்துருச்சு. இப்போ நான் ஃபைனலாக வந்து September 2ல் வந்து ஆன்போர்ட் ஆகிட்டேன். ட்ரைனிங் ப்ராசஸ் அப்படின்றது பேட்ச் டு பேட்ச் வேரியஸ் ஆகும். அண்ட் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசன்ட் பேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆன்போர்டிங் டிலே ஆகுது. அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸாமே நடக்கல. லாஸ்ட்டாக வந்து என்கியூடி அண்ட் இக்னைட்டுக்கு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி October 15 நடந்திருக்கணும், பட் நடக்கலை. அவங்களுக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரல. மேபி இதை பார்த்தாங்கன்னா மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு டேரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் வைக்க சான்சஸ் இருக்குது இப்போ வரக்கூடிய பேட்சஸ்க்கு. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து இட்ஸ் லைக் விஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிசிஎஸோட அப்டேட்ஸ், வெல்கம் கிட், இந்த மாதிரி விஷயமும் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவரோட சேனலோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தர் அண்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவரோட Instagram ஐடியுமே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டிசிஎஸ் ரெலவெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்கணும், அது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? வேறு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்டாக வந்து எனக்கும் கேட்டிருந்தது வந்து இந்த மாதிரி எப்போ ஆன்போர்ட் ஆகும், ஸோ நாங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஸ்கேமா அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் சைட்லேருந்து வந்து ஆஃபர் லெட்டர் ஸ்கேமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஸ்கேம்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஆன்போர்டிங் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல். ஸோ அதை டெய்லியுமே ஒரு ரொட்டீனாக செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் மெம்பர்ஸுமே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் ஆஃப் இந்த டைம் வந்து ஐடியில் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ஒரு டைமு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 இயர்ஸில் எவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ ஃபைனல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டில் வந்து நல்ல பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ விஷால். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா விஷாலோட இட்ஸ் லைக் Instagram ஐடி அண்ட் யூடியூப் சேனலுமே நான் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் போய்ட்டு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் விஷால். அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
Bye. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே.